இந்தியா ஒரு பாம்பு இல்ல 5 நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிஷனோட லீடர் சயின்டிஸ்டா ஏபிஜே அப்துல் கலாம் களமிறங்குறார். 1998 நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு சூப்பரான சீக்ரெட் மிஷன் அப்ரூவ் பண்றாரு. அந்த ஆபரேஷனோட நேம் தான் போக்ரான் 2. கோட் நேம் என்னன்னா ஆபரேஷன் சக்தி. இந்த ஒரு மிஷனை ரொம்பவே சீக்ரெட்டா பிளான் பண்ணிருக்காங்க. ரொம்பவே கம்மியான ஃபியூ சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்மி அபிஷியல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஒரு சீக்ரெட் மிஷனோட ஃபுல் டீடைல்ஸும் தெரியும். அமெரிக்காவோட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சேட்டிலைட்ஸ் இந்தியாவை ரொம்பவே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலே சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்பவே கிளவரா பிளான் பண்ணிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நைட் டைம்ல மட்டும் தான் மூவ் பண்ணிருக்காங்க. டே டைம்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ், ட்ரில்லிங் மிஷின்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணா சேட்டிலைட்ஸ் ஈஸியா கேப்சர் பண்ணி கண்டுபிடிச்சிரும். இதுவே நைட் டைம்ல கேப்சர் பண்ணா சேட்டிலைட் இமேஜஸ் கிளியரா கேப்சர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அண்ட் ஆக்டிவிட்டி டிடெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. டே டைம்ல மூவ் பண்ணா சாண்ட்ல டயர் மார்க்ஸ் கிளியரா தெரியும். சேட்டிலைட்டாலயும் அதை ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். இதுவே நைட்ல காத்து அடிக்கிறதுனால டயர் மார்க்ஸை சாண்ட் ஈஸியா கவர் பண்ணிடும். சோ அதோட ட்ரேசஸும் டிஸப்பியர் ஆகிடும். சயின்டிஸ்ட் எல்லாம் கூட ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு நார்மலான ஆர்மி ஆக்டிவிட்டி மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, வெல் நோன் சயின்டிஸ்ட் லைக் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா சேட்டிலைட்ஸ் அண்ட் ஸ்பையை வச்சு ரொம்பவே க்ளோஸா மானிட்டர் பண்ணுவாங்க. அவரை மாதிரி ஒருத்தர் போக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் சைட்டுக்கு ஃப்ரீக்வெண்டா போறத பார்த்தா யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு கண்டிப்பா டவுட் வரும். அவரோட நேம் மேஜர் ஜெனரல் பிருத்திவிராஜ்னு மாத்திருக்காங்க. அதே மாதிரி தான் உள்ள எல்லா சயின்டிஸ்டும் அவங்க நோட்டபிளா இருக்க கூடாதுன்னு நேமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் மிலிட்டரி யூனிஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. யூஎஸோட சேட்டிலைட்ஸ் டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணிருக்காங்க. 1998 மே 11 போக்ரான் டெசர்ட்ல ஒரு மாசிவான பிளாஸ்ட். இந்தியா ஒரு பாம்பு இல்ல 5 நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, இந்தியா நாங்க இப்போ நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணிட்டோம் and it's successful. இதை கேட்ட வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் விட அமெரிக்காக்கு இது மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. நம்ம இந்தியாவோட இந்த ஒரு டெஸ்ட்டை சிஐஏ டிடெக்ட் பண்ண முடியாம போனதுங்கிறது அவங்களோட மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இந்தியாவோட மெசேஜ் ரொம்பவே சிம்பிள்: பீஸ் அண்ட் சேஃப்டி எங்க கண்ட்ரிக்கு வேணும் அண்ட் நம்ம கண்ட்ரி சேஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வேணும். இன்னைக்கு நம்ம இந்தியா வேர்ல்டுல பவர்ஃபுல் நியூக்ளியர் கண்ட்ரிஸ் லிஸ்ட்ல இருக்கு. இந்த ஒரு ஜர்னி பாசிபிள் ஆனதுக்கான ரீசன் சயின்டிஸ்ட் லைக் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள், ஏபிஜே அப்துல் கலாம் சார் அண்ட் ராஜா ரமணா அவர்கள். இவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்னால தான் இந்தியாவால நியூக்ளியர் பவரை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.